ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 31,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. உங்களுக்கு வந்து சக்கான்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்த்தனாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது எங்க இருந்து கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ அங்கிருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே வந்து பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10th ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேரியஸ் பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களை போஸ்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியிலே வந்து பாருங்கள் எக்காலஜி கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜுவாலஜி கேட்டகரி, ஸோ ரிசர்ச் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் வந்து பாருங்கள் எக்காலஜி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸோ இல்லைனா வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து பாருங்கள் இங்கே வேரியஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு ஜுவாலஜியோ, வைல்ட் லைஃப் பயாலஜியோ, வைல்ட் லைஃப் சயின்ஸோ, கன்சர்வேஷன் பயாலஜியோ, பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸு, ஃபாரஸ்ட்ரி, எக்கோலஜிக்கல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பாருங்கள் 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்குது பார்த்தா இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க, கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி ஏஜ் வந்து பாருங்கள் 35 வயசு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அது நான் உங்களுக்கு லேட்டராக வந்து சொல்கிறேன். சேலரி வந்து பாருங்கள் 31,000 வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து எந்த மாதிரி உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே வந்து பாருங்கள் ஜுவாலஜி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் ஜுவாலஜியோ இல்லைனா எர்த் சயின்ஸோ இல்லைனா வந்து என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபியோ ஜியோ சயின்ஸோ இல்லைனா வந்து பாருங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 31,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் ரிசர்ச் அசோசியேட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஹெச்டியில் வந்து பாருங்கள் லைஃப் சயின்ஸில் வந்து நீங்கள் ஜுவாலஜியோ, வைல்ட் லைஃப் பயாலஜியோ, வைல்ட் லைஃப் சயின்ஸோ, கன்சர்வேஷன் பயாலஜியோ, பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸ், எக்கோலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 58,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே வந்து 1 கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் லைஃப் சயின்ஸ் இல்லை என்விரான்மெண்டல் சயின்ஸில் வந்து இந்த ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 31,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு கிளிக் ஹியர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு பிடிஎஃப் காப்பியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் பிடிஎஃப் காப்பினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க. சைனை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி அது பிடிஎஃப் ஃபார்மெட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு பிடிஎஃப் காப்பின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் இருக்குன்னா எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னைக்கு உங்களுக்கான ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும் அதுக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து இமெயில் மூலிமா பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இமெயில் ஐடி வந்து கரண்டில் இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இமெயில் ஐடியே கொடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா தான் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஏதாவது 2 பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 2 போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது 35 வயசு நான் சொன்ன பார்த்தீங்களா, அது இல்லாமல் 5 வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 38 வயசு வரைக்கும். ஸோ நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.